உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்வுக்கு எனக்கும் அழைப்பு தந்தமைக்காக இந்த அமைப்புக்கு முதல் கண்ண நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சுகம் இல்லாத காரணமாகவும் நான் இந்த நிகழ்வுக்கு கட்டாயம் போக வேண்டும் என்று நிலைமை வந்தது. அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். எனக்கு முதல் கேள்வி கேட்க முதல் சில ஆலோசனைகள் உங்களுக்கு தர வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். முதல், கிழக்கு மாகாணத்திலே கல்முனை பொறுத்தவரையிலே அதிக கூடிய முஸ்லிம் மக்கள் இருந்தாலும் கூட, முஸ்லிம் சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற பௌத்தமும் ஹிந்து அதே போன்று கிறிஸ்தவ இந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக பின்தங்கிய நிலைமையோட இந்த பிரதேசங்களிலே வாழ்கின்றார்கள். இந்த அமைப்புக்கு நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட வேண்டும். ஆனால் என்னென்று சொன்னால், நாங்கள் அதிக கூடிய ரூபவாகினிலே நேத்ராலை வரிசை பல செய்திகள் தான் பார்க்கின்றேன். ஆனால் அதிக கூடிய முஸ்லிம்களுக்கு நிகழ்ச்சிகள் தான் அந்த நேத்ராவிலே. அதே போன்று தமிழ் நிகழ்வுகள் நடைபெற இருப்பது நல்லது, அது தமிழ் மக்கள். ஆனால் நீங்கள் அந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக அந்த மற்ற சமயத்தைச் சேர்ந்தவர்களை இந்நிகழ்வுகளும் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எனக்கு வேண்டுகோள். சிங்கள அலைவரிசையிலும் நான் இப்பொழுது அவங்களுக்கும் ஆலோசனை தந்திருக்கின்றேன். நீங்களும் அந்த மற்ற சமயத்தைச் சேர்ந்தவர்களை நிகழ்வுகளும் கூடுதலாக உங்கள் அலைவரிசையிலே நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று. அதே போன்று நான் இப்பொழுது இந்த பிரதேசத்துக்கு வரும்போது சிடமாக மருதமுனை கூடுதலாக முஸ்லிம்கள் இடையிலே, முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடங்களிலே அதிகமாக குப்பைகள் காணப்படுகின்றது. இதான் இது கேள்வி. அப்போ எங்களுக்கு பௌத்த சமயத்திலே சொல்றது ஆரோக்கியா பரமாலாபா. நீங்கள் தம்மபதை படிக்க வேண்டும். நான் அல் குரானை படித்து கொண்டே இருக்கிறேன். சில பிரச்சனைகள் இருந்தால் எமது மௌலவி, எமது சமாந்துரை பெரிய பள்ளிவாசலின் முபாரக் மௌலவி, அதே போன்று எமது கல்முனை பிரதேச செயலகத்தின் இருக்கின்ற சமய விவகார உத்தியோகத்தர் எமது அஸ்வர் மௌலவியோட பல பிரச்சனைகள் வரும்போது கூடுதலாக கதைச்சி அது ஒரு அளவுக்கு தீர்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் கூடுதலாக அப்படியான சில விஷயங்கள் முடிவெடுத்துக்கு நான் நினைக்கின்றேன், இன்னும் கால வேணும். அதே போன்று இந்த குப்பைகள் ஆரோக்கியா பரமாலாபா என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் சுகமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா இருந்தால் மற்றவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த எமது பன்சாட விஹாரை பக்கத்தில் இருக்கின்றது இஸ்லாமாபாத். நீங்கள் இப்பொழுது நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் இப்பொழுதும் இஸ்லாமாபாத் அந்த எமது கல்வி வலயத்துக்கு முன்பாக போனாலும் உங்களுக்கு விளங்குது, இந்த ஹாமுதுரோ சொல்லது விளக்குது. அதிகமாக குப்பைகள் காணப்படுகிறது. இது நாங்கள் எங்கட பொறுத்தவரையில் பௌத்த சமயத்திலே சொல்லது, உங்களோட குப்பைகள் உங்களோட வீட்டிலே நீங்கள் மறைச்சி வச்சு அப்படியான நிலைமை நீங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய மற்ற இடங்களுக்கு நீங்கள் வீசப்படக்கூடாது. ஆனால் எனக்கு பெரிய கவலையாக இருக்கு. என்ன சொன்னால், 10 வருடங்கள் நான் இங்கே இருக்கிறேன். நான் பல நிகழ்வுகளிலே இது சொல்லிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன், இந்த கேள்வி பதில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கும் அழைப்பு தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்பொழுது கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவர் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொன்னார். அது ஒரு நல்ல. ஆனால் மௌலவி அவர்களே, இனிமேல் பௌத்த சமயத்தை ஒரு சிறுவர், அவர் முஸ்லிம் சமயத்தைச் சேர்ந்தவர், என்னை வந்து சந்தித்து
அவர் காதல் செய்கிற வந்த அந்த பொம்புல பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். அவர் என்னட்ட வந்து கேட்டார், சாமி அவர்களே, நான் அதிகமாக விரும்புகிற இந்த பொம்புல, ஆனால் இந்த பொம்புல எங்களோட பக்கம் வாரத்துக்கு விரும்புகிற இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் முதல் இந்த கேள்வி என்னட்டு கேட்க முதல் உங்களோட மௌலவிகிட்ட சென்று மௌலவியோட ஆலோசனை கேளுங்க. ஆனால் அந்த பொம்புல வராத பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் கவலையாயிருக்கும் என்று சொன்னால் அவர் வரலை. ஆனால் அந்த சிறுவர் மட்டும், அந்த பொடியன் மட்டும் வந்தார். அவர் கூடுதலாக பேசினார். நான் அவளை விரும்புகிறாங்க, அவர் கட்டாயம் நான் கல்யாணம் முடிக்கணும், திருமணமாக வேண்டும். நான் அடுத்தது எமது புத்த பெருமான். இப்போ நீங்கள் மௌலவி உண்மையாகவே கடவுள் என்று சொன்னார். உங்களோட அல்லாஹ் நானும் நேசிக்கவர், இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் தான் எனது நண்பர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். அதே போன்று அல் குர்ஆனை சில விடயங்கள் நான் நினைக்கிறேன் எங்களோட பௌத்த சமயத்தையும் இஸ்லாம் சமயத்தையும் பார்த்தாலும் வித்தியாசம் அல்ல. ஆனால் இது நீங்கள் நிச்சயமாக மௌலவி இந்த அமைப்பினூடாக நான் நினைக்கிறேன் இந்த அமைப்பிலே இளைஞர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். இதுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் வீடு வீடாக சென்று உங்களை வீடாக சென்று இந்த ஆலோசனை நீங்கள் இவங்களுக்கு துண்டு பிரசாரங்களையோ ஏதாவது நடவடிக்கை நீங்கள் செய்தாலும் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும். ஆகக்கூடிய மாநகர சபைக்கு நாங்கள் வருமானம் தர தேவையில்லை. உங்களோட அந்த காசியும் பொக்கட்டில் வச்சு கொண்டிருக்கலாம். அடுத்தது அதிகமாக வைத்தியசாலைக்கு நாங்கள் கூடுதலாக வைத்தியர்களுக்கு சம்பளம் அதிகமாக கூட அவசியமே கிடையாது. நாங்கள் சுகமாக இருந்தால் ஏன் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது நோய்கள் கூட வந்து கொண்டே இருக்கின்றன. அதுக்கு காரணம் யாரு? இயற்கையா? இல்லை, நான் தான். நீங்கள் சுகமாக இருந்தால் ஆரோக்கியமா, இந்த பௌத்த சமயத்தை மட்டுமல்ல, பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எல்லா சமயத்தை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எமது கேள்வி என்று சொன்னால் மௌலவி அவர்களே, இப்போ நான் உங்களுக்கு கட்டாயம் இது சொல்ல வேண்டும். பௌத்த சமயத்தை இருந்தவர் ஒருவர் இஸ்லாத்துக்கு வாரும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கடிதம் மூலமாக அந்த சமய தலைவர்கள் சந்தித்து அவங்களை ஆலோசனை நீங்கள் கேட்டுட்டு, அதே போன்று எமது புத்த பெருமான் அவரது மகன் தாய் சொன்னார், இந்த உங்களோட அப்பா போய் கொண்டிருக்கின்றார், நீங்கள் உடனே போய் பரிசு கேடுங்கள். அந்த உங்களோட அவருக்கு இருக்கிற பரிசை இவர் உடனடியாக ஹாமுதுருவாக ஆகினார். ஆனால் அவருக்கு அப்பப்பா என்று சொன்னால் அவர் சொல்கிறாரு, உடனே புத்த பெருமாள் சந்திச்சு என்னென்னு சொன்னால், இப்போ புத்த பெருமாள் ஒரு அரசனாக வரல, ஆனால் அவர் விரும்புகிறது இரண்டாவது மகன் ராகுல அரசனாக வாரத்துக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லைத்தால அவருக்கு மன வருத்தம், கவலை. உடனடியாக போய் புத்த பெருமாள் சந்தித்து, இனிமே நீங்கள் இந்த எப்படியான ஒரு மதகுருவாக மாற்றுவதற்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோர்களின் ஆலோசனை நன்றாக கேட்க வேண்டும் என்று ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அப்படியான நிலைமையோட விரும்பி வருவாங்க. எனக்கு வருமானம், இந்த நான் ஒரு வறுமையான குடும்பம், எங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார், ஆனா அந்த இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்க உதவி செய்வார் என்ற நம்பி இஸ்லாத்தில் மட்டுமல்ல கிறிஸ்தவத்திலும் அப்படி செஞ்சிருக்காங்க. ஆனா பௌத்த சமயத்திலும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கின்றார். ஆனா நாங்கள் முயற்சி செஞ்சாதான், உழைச்சா தான் எங்களுக்கு நல்லது. வேறு யாருமே நாங்கள் நம்ப முடியாது. ஒரு நான் இப்ப வேறொரு ஆளை நம்பி இருந்தால் எனக்கு வாழ முடியாது. அப்ப நான் என்னென்று சொன்னால் உடனடியாக மௌலவி என்று சொன்னால் எனக்கு வேண்டுகோள், நான் இது வேறுபாடு இது முரண்பாடுக்கு வாரத்துக்கு நாங்கள் விரும்புகிறல்ல. என்னென்னு சொன்னால் நாங்கள் உங்களோட சகோதரப்போடு இருக்கின்றபடியா 10 வருடங்கள் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்கிறீர்கள் தமிழ் படிக்கிறது. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இல்லாட்டி நாங்கள் எப்படி தமிழ் படிக்கிறோம்? இந்த கடந்த காலங்களிலே செய்த தவறு என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அரச மன்னன் காலத்திலிருந்து அவங்க செய்த தவறு தான் இப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்?
கரையோர பிரதேசத்துக்கு நீங்க போக வேண்டும். என்னென்னு சொன்னால் முஸ்லிம்கள் வியாபாரிக்கு வந்து முதலாக அரச சந்திக்க நேரத்திலே நாங்கள் உங்களோட மொழியை படிக்கிறத விரும்புகிறேன், நான் உங்களோட கலாச்சாரம் மதிக்கிறேன், அதுக்கு நீங்கள் வாய்ப்பு எங்களுக்கு தாருங்கள். ஆனால் அந்த மன்னன் அப்படி வாய்ப்பு தராத பட்சத்தில் தான் நீங்கள் கரையோர பிரதேசங்களிலே வந்து மிக அழகாக தமிழ் படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நான் நினைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னென்று சொன்னால் நிச்சயமாக நான் ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு நான் வரல, எனக்கு பிரச்சனை தேவையில்லை. அடுத்தது இந்த விஹார இருக்கின்றது விஹார், நீங்கள் ஒரு நாள் வந்து உங்களோட நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் அதுக்கு பதில் எனக்கு கட்டாயம் சொல்லணும், சரியா? நீங்கள் கட்டாயம் அதுக்கு ஒரு நாள் விஹாரைக்கு வந்து ஆமுதுரு எங்களுக்கு பௌத்த சமயத்தை படிக்க விரும்புகிற நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தர முடியுமா என்று யாராவது கேட்டுறீங்களா? நீங்கள் சில நேரத்தில் நினைப்பார் அவருக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் எப்படி அப்பா அவரோட கதைக்கோணும், சிங்களத்தில் கதைச்சாலும் எங்களுக்கு நல்லா சிங்களம் வராது. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதில் அந்த மற்ற விடயங்களை பற்றி பதில் இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கூறுங்கள். அடுத்தது ஒரு கேள்வி, அதிகமாக பெண்கள் இஸ்லாம், நான் சொல்ல அவசியம் இல்லை, பெண்கள் சொல்ல பொழுது உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் தெரியும், அந்த என்னென்று சொன்னால் முகத்தை மறைச்சி போடுறாங்க, அது நல்ல. நீங்கள் உங்களோட என்னென்று சொன்னால் நாங்கள் உண்மையாகவே எங்களை சமயத்தை பார்த்தாலும் எங்களோட பெண்கள் போட்ட அந்த சீருடையும் உங்களோட சீருடை பார்த்தாலும் உண்மையாகவே நல்லது. ஆனால் என்னென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடத்தின எனக்கு, நான் அதிகமாக அஷ்ரப் ஞாபகர்த்த வைத்தியசாலைக்கு தான் மருந்து எடுத்துக்கு போகின்றேன். அதே போன்று ஓட்டில் இருந்தேன், 8 ஓட்டில். அந்த ஓட்டில் காலையில் சும்மா நாங்கள் அந்த நடமாடும் செய்கிறேன், அந்த காலையில் ஓட்டில் இருந்து வெளியில் வரும்போது கருப்பு உடுப்போடு வந்தது, எனக்கு பயந்துட்டு எனக்கு இது உண்மை நடந்தது, எனக்கு பயந்துட்டு நான் அப்படியே பின்னால் போயிட்டு. ஆனால் பொறவு தான் தெரியும் இப்படியான ஒரு முறை இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அல்குரானிலே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட வேண்டும், சமயம் பாதிக்கப்பட வேண்டும், அது தண்டனை கொடுக்கத்தான் வேணும். ஆனால் எங்கட சமயத்திலே தண்டனை கிடையாது. விரும்பினா வரலாம், விரும்பலா நினைக்கலாம் இந்த சமயத்தை நல்லது. உதாரணமாக பௌத்த சமயத்தை நல்லமில்லாட்டி வேறு சமயத்துக்கு போகலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு உணர்ந்து இது சரியா பிழையா என்று உணர்ந்து தான் நீங்கள் போகணும், சும்மா போகமே ஒழிய தவிர அதை நினைச்சு நீங்கள் நான் இஸ்லாத்துக்கு போவேன் என்று சொன்னால் அது மிகவும் பிழையான ஒரு விடு. நல்லா உணர்ந்து என்ன இதுக்கு சொல்லது. அடுத்தது இஸ்லாத்தில் சமயத்தை நீங்கள் அல் குரானே மட்டும் படிக்க வேண்டும் என்று இல்லை. கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைக்கு பதில சொல்லாமலே இருந்தது காரணம் நீங்கள் இஸ்லாத்தே மட்டும்தான் பேச. பௌத்த சமயத்தில் இருக்கின்ற பல உதாரணமாக பாடசாலையிலே சமய அந்த புத்தகத்தில் இருக்கின்ற பல விடயங்கள் இந்த சிறார்களுக்கு தெரியும். ஆனால் 4 சமயத்தை பல விடயங்கள் அந்த சமய புத்தகத்தில் இருக்கு. அந்த மௌலவி மட்டும் இஸ்லாத்தை சமயத்தை இருக்கின்ற விடயங்களை மட்டும்தான் அந்த புள்ளைக்கு சொல்லுது. பௌத்த சமயத்தில் அப்படித்தான். ஆனால் நான் நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டும், அது இஸ்லாம். அடுத்தது நீங்கள் கட்டாயம், எனது வேண்டுகோள், நான் சமய தலைவர் என்ற வகையில் உங்களுக்கு சொல்றது, நீங்கள் கட்டாயம் சிங்களம் படிக்க வேண்டும். சில வயசு போனாக்கள் நினைப்பார் எனக்கு வயசு போயிட்டு அது எனக்கு செய்ய இயலாது. உங்களுக்கு நான் சொல்ல விரும்பியது, அடுத்த விரும்பியது நான் உங்களுக்கு சொல்றது, உதாரணமாக நான் 2005ஆம் ஆண்டு தான் இந்த கல்முனைக்கு வந்தேன். அப்ப நீங்க பாருங்க எத்தனை வருடம் என்று. 2 வருஷத்திலே தமிழ் பழகிச்சு.
நீங்கள் இப்பொழுது பொய் சொன்னாலும் ரகசியமாக பக்கத்தில் இருக்கின்றார் ஒரு ரகசியமாக பொய் சொன்னாலும் தமிழிலே எனக்கு விளங்குது. நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்றேன், தம்பி இது பிள்ளை நீங்க சொல்லணும். இப்படியான நிலைமைக்கு நீங்க மாற வேண்டும். கட்டாயம் நீங்க சிங்களம் தெரிந்திருந்தா அல் குரானை உங்களோட நண்பர்கள் என்று சிங்கள மக்களுக்கு விளக்கத்தை கூறலாம். உங்களோட பௌத்த சமயம் என்னென்று சொன்னா எங்களோட சமயத்தை பாலி மொழியில தான் இருக்கின்றது. அந்த பாலி மொழி எந்த மொழிக்கு மாற்ற வேண்டாம் என்று ஒரு சட்டம் இருக்கு. என்னென்று சொன்னா நீங்கள் உங்களோட ஆலோசனை தரும்போது நீங்கள் நிச்சயமாக அந்த பாலி மொழியில் இருக்கின்ற வசனத்தை நீங்க கட்டாயம் சொல்ல வேண்டும். அதான் நான் ஆரோக்கியா பரமாலாபா என்று சொன்னேன். அது மாற்றலாம், பிரச்சனை இல்லை. அதனால நிச்சயமாக அடுத்தது இந்த நீங்கள் மௌலவி அந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது அந்த குப்பைகள் அந்த இது சம்பந்தமாக இந்த அமைப்பு மாத்திரமல்ல சர்வமத அமைப்புகள் அதிகமான இந்த அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்றன. அதே போன்று அரசாங்கத்தோடு இணைந்து சுகாதார அமைச்சர் இணைந்து நீங்கள் இதுக்கு ஆலோசனை எடுத்து இந்த மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு நீங்கள் நடத்தினால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லா வாழ முடியும். அடுத்தது நீங்க குப்பை வீசிக்கப்பட தேவையில்லை. நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், உங்களோட குப்பைகள் எங்கட விஹாரைக்கு கொண்டு வாங்க, நான் மாநகர சபைக்கு சொல்லி அது அகற்றத்துக்கு ஏதாவது. ஆனால் இனிமேல் கொண்டு வரப்படாது, நீங்கள் அது பாரிய பிரச்சனை வரப்போகுது. அதனால நீங்க உங்களோட ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அது நீங்க மாதாந்திர சுத்தப்படுத்துங்க. அப்படி சொன்னால் நிச்சயமாக உங்களோட இருக்கின்ற அழகு வெளியிலே வெளிப்படுத்த முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் தம்பி இப்படியான நிகழ்வுகள் நடத்தப்பட வேணும். இப்படியான நிகழ்வுகள் அல்ல, சமய தலைவர்கள், புத்திஜீவிகள், அதே போன்று இந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அரசியல் ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து இது இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தினாலும் நான் நினைக்கிறேன் இது முதல் கட்ட, இது நல்லது, எனக்கு பாராட்டுகிறேன். நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக இஸ்லாத்திலே சொல்வது இஷாக் அல்லா ஹைரா, அப்படித்தானே? அதுவும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னு சொன்னால் அதிக நேரத்தில் எனக்கு இருக்க முடியாது, 11:30 நான் சாப்பிட வேணும், எங்களோட நேரம் கொடுத்திருக்கி. அதனால நான் உங்களோட இருந்து விலகி விரும்புகின்றேன். அதே போன்று இந்த குரலிலே ஒரு சில மாற்றப்பட்டிருந்தபடியால் உங்களோட தமிழிலே ஏதாவது குறைபாடுகள் வந்தால் எனக்கு நிச்சயமாக மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக வாழவோம். இன ரீதியாக மத ரீதியாக வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இந்த நாடு எமது நாடு, சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல ஏனைய மக்களின் நாடு. நீங்கள் இங்கே நான் ஒரு டிவியிலே பார்த்தேன், ஒரு முஸ்லிம் ஒருவர் சொன்னார், நாங்கள் பாகிஸ்தானுக்கு போக முடியாது, எங்களது நாடு இலங்கை. அப்படியான உணர்ந்து இந்த நாட்டுக்கு உதாரணமாக பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் போட்டி நடக்கக்குள்ள, கிரிக்கெட் போட்டி நடக்கக்குள்ள எங்களோட முஸ்லிம் மக்கள் கூடுதலாக பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆனால் எங்கட நாடு பற்றி நாங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். இந்த பிறந்தது இங்கே, அடைக்கப்படுவது இங்கே, நாங்கள் வாழது இங்கே. பாகிஸ்தானுக்கு போனாலும் விசா எடுத்துட்டு தான் போகணும். அந்த விசா அந்த டிக்கெட்டை முடிச்சு போறோம், திரும்பி எங்க வரணும்? நாட்டுக்கு தான் வரணும் என்று நீங்கள் உணர்ந்து சமாதானமாக சகோதர போல எல்லோரும் ஒற்றுமையாக சுதந்திரமாக ஒருவரை புரிந்து கொண்டு சகோதர போல ஏதாவது பிள்ளையாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை பண்ணாமல் எல்லோரும் ஒன்றாக என்று சொன்னால் பேரூர நடந்த பிரச்சனைக்கு நான் சரியான கவலைப்பட்டேன். நான் அங்கு போனேன், அந்த பொடியன் சந்தித்தேன். 14 வயசு அந்த பொடியனுக்கு, கால் வெட்டிருக்காங்க. அவர் என்ன கண்ட உடனே ஓடி போயிட்டார். நான் அவர் பக்கத்தில் போய் தமிழிலே உரையாட்டி அவர் சமாளிச்சு, ஆனால் சமாளிக்க முடியாது அவருக்கு. ஏன்னு சொன்னால் அவருக்கு உடம்பிலே ஒரு ஏதாவது வெட்டப்பட்டிருக்கு, எந்த நேரத்திலும் அடையாளம் காட்டுவாங்க. அதனால ஆனால் அவர் என்னை சந்திச்சு கதைச்சி அப்படியான நிலைமையிலே அவர் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நிச்சயமாக உங்களோட நண்பர்களாக இருக்கிற நான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் மத தலைவர் என்று எங்கே மதிக்கப்பட வேணும்,
மௌலவி மதிக்கப்பட வேண்டும். பஸ்ஸிலே இறுதியாக தம்பி மன்னிச்சு கொள்ளுங்க, இறுதியாக பஸ்ஸிலே சமய தலைவர்கள் ஒதுக்கப்பட்ட ஆசனை நாங்கள் வந்தா கட்டாயம் நீங்கள் கொடுங்கள் தம்பி, நித்திர கொள்ளாமல். சில நேரத்தில் மௌலவி சண்டை பிடிச்சித்தான் அந்த சீட்டை நான் எடுக்கிறேன். அதனால நீங்கள் இந்த சீட்டை கொடுங்கள். மௌலவி எனக்கு மாத்திரமல்ல, உங்களோட மௌலவி என்று அடையாளம் காட்ட உடனே நீங்க அந்த கதிரை கொடுங்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும், போன மாசத்திலே ஒரு பெண் ஒருவர் வீசப்பட்டது பஸ்ஸிலே போகக்கூட. அப்படியான மனவருத்தத்தோடும் நாங்கள் வாழ்கின்றோம். அதுவும் நீங்கள் கட்டாயம் நான் நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால் அந்த பேருவல அப்படியான சம்பவங்கள் இங்கே நடக்கவில்லை. காரணம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தபடியா, மௌலவிமார்கள், ஐயமார்கள், கிறிஸ்தவ அந்த சமயத்தை எல்லோரும் சமய தலைவர்கள் ஒன்றுபட இருந்தபடியால், அதே போன்று நீங்கள் ஒரு புத்தி சாதுள்ளவர்களாக இருந்தபடியால் இந்த பிரதேசத்துக்கு எப்படியான கரவடங்கள் நடக்கவில்லை. அதுக்கு உங்களுக்கு பாராட்டியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பௌத்த மதகுருவாக இருக்கக்கூடிய ஒருவர் மிக அருமையான கருத்துக்களோடு ஒரு சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறாங்க. முதலிலே நாங்கள் வித்தியாசமாக பார்க்கிறோம். பௌத்த மதகுருவாக இருந்து கொண்டு அழகான முறையில் தமிழில் உரையாற்றக்கூடியவராக இருக்கிறார். மிகவும் மெய்சில் இருக்கக்கூடிய விதத்திலே அவருடைய தமிழ் மொழி இருந்தது. அது உண்மையிலே முதலாவது தடவை எந்த வாழ்க்கையில் ஒரு மதகுருவாக இருக்கக்கூடிய ஒரு பௌத்தர் ஒருவர் தமிழ் மொழியில் இலகுவான முறையில் சரளமான முறையில் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன். இது உண்மையிலே அடுத்த மொழிகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்வதற்கு, உபதேசம் பண்ணுவதற்கு முதல் தகுதி வாய்ந்தவராக அவர் இருக்கிறார் என்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் வேறொரு மொழியை பேசிக்கிட்டு தான் அந்த ஆலோசனையை சொல்றாரு, நீங்களும் சிங்களத்தை படிங்க. உண்மையிலே அவருக்கு தகுதி உள்ளது, மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவர் என்றதை நாங்கள் விலகி கொண்டோம். சில கேள்விகள் முன்வைத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு ஆலோசனையை வச்சாங்க, அதை சொல்லிட்டு இருப்போம். முஸ்லீம்களில் நாங்கள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்கிற நேரத்தில் மதகுருமார்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசனத்தை ஒதுக்கி வச்சா, மதகுரு ஒன்று ஏறணுன்னே இவன் நித்திர கொள்றான், இவன் உண்மையிலே தூங்கி இருக்கிறானா இல்லைன்னு கூட எங்களுக்கு புரியலை. அவனை எந்திரிக்க வச்சு, தூங்குறவனை எந்திரிக்க வச்சு இவங்க என்ன செய்யறாங்க, சீட்டை எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆகுது. நீங்களா பார்த்து என்ன செஞ்சிருங்க, எங்களுக்கு சீட்டை தந்துருங்க என்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாரு. இந்த விஷயத்துல நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சட்ட ரீதியாக மதகுருமார்களுக்கு இப்படி நீங்க என்ன செய்யுங்க, பஸ்ஸில் சீட் ஒதுக்குங்க, இப்படி பண்ணுங்க என்று சொல்லி சட்ட ரீதியாக எந்த ஒரு கடமைப்பாடும் இல்லை. ஆனால் நாங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மதிக்கணும் என்ற விஷயத்துல முதலிடத்துக்கு யாரு சேருவாங்க, மதகுருமார்கள் தான் சேருவாங்க. அவர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்களை சார்ந்த ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக, சமுதாய மக்களை, அவர்களுடைய சமுதாய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு கொள்கை ரீதியான ஒரு களப்பணி செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், அந்தஸ்து கொடுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு மதகுருமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அவர்களை அழைத்து அவர்களோட அழகிய முறையில் கலந்துரையாடி அவர்கள் திரும்பி செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சாதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஆடையில தான் இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுல மிகப்பெரிய கவர்ச்சி எல்லாம் இருக்காது. ஆனால் யாராவது ஒரு மதகுரு தன்னை சந்திக்க வந்தா, ஒரு முக்கிய பிரமுகர் தன்னை சந்திக்க வந்தா, தனக்கு அந்த மக்களை சந்திப்பதற்காகவே தனியா ஒரு ட்ரெஸ் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவதற்காக வைத்திருந்தார்கள். அப்ப மதிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு மதிச்சு அந்த மதகுருமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்துல எந்த சட்டமும் செல்லுபடியாகாது. போர்க்களத்துல ஒரு போர்க்களத்துல யாருக்காவது சட்டம் போடலாமா, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது இத்தனை புல்லட் தான் நீ பாய வைக்கணும், இப்படி எல்லாம் சட்டம் போட முடியாது. ஏண்டா என்னதான் நெறிமுறைப்படுத்தினாலும் போர்க்களம் என்றது உயிரை பணையம் வைக்கிற இடம். கையில உயிரை வச்சுக்கொண்டு அங்க என்ன செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. நாட்டுக்காக, ஒரு கொள்கைக்காக பல பிரச்சனைகள் நடக்குது. இப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல போர்க்களத்துல நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க, மக்களே, நாட்டு தலைவர் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு தளபதியாக தலைமை தாங்கி இந்த நாட்டுக்காக வேண்டி, அந்த குடியரசை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் போர் செய்கிறோம். போர் செய்கிற நேரத்தில்
எங்களை எதிர்க்கக்கூடிய தரப்பில் மதகுருமார்கள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். என்ன செய்யக்கூடாது? நீங்க சிறுவர்களை கொல்லக்கூடாது, மதகுருமார்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஒரு போர்க்களத்துல பாக்குறாங்க, ஒரு பெண்மணியை கொல்லப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க, ஒரு சிறுவர் கொல்லப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே கண்டிக்கிறாங்க. யார் இது பண்ணது? நான் இதை தடுத்திருக்கவில்லையா? நான் இந்த காரியத்தை தடை செய்திருக்கவில்லையா? யார் இதை செஞ்சாங்க? வெறுமனே வாய் வார்த்தை இல்ல, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப போர்க்களத்திலே எங்களுக்கு எதிர்த்தரப்புல வந்தவங்களை யாரென்னாலும் என்ன செய்யலாம்? வரம்பு மீறியவர்களை நாங்கள் வரம்பு மீறலாம். ஒரு அரசாங்கம் இருந்து நடத்தக்கூடிய போர். இப்ப விடுதலை புலிகள் எங்களோட போர் செய்ய வர்றாங்க. வர்ற நேரத்தில் விடுதலை புலிகள்ல வந்து ஒரு மதகுரு வந்தா, அவர் விடுதலை புலியில மதகுருக்காரன், என்ன கொன்றுவோம், நாங்கள் கொன்றக்கூடாது. பொதுவா ஆயுதம் ஏந்தி நாட்டை பிரிக்கிறதுக்காக யாரு போர் செய்யறாங்களோ அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் வந்து அடிப்படைவாதிகள், அவர்கள் கொண்டு குவிக்கப்படணும் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மதகுரு வந்தா மதகுரு என்ற அந்தஸ்துல தான் பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாமிய கண்ணோட்டம். ஏனென்றா மதகுருமார்கள்ல யாராவது கை வச்சோன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை அது உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். இவ்வளவு அழகான முறையில, பண்பான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நெறிமுறை எங்களுக்கு தந்திருக்குது. ஒரு சீட்டை கொடுத்த எங்களுக்கு அதை பூர்த்தி செய்யலாவா? அந்த இடத்துல தான் தூக்கம் வரணுமா? இப்படிதான் பஸ் கண்டக்டர் காசு கேட்க வந்தாலும் தூக்கத்தை போடுறது, இப்படி வந்து சீட்டை கேட்க வந்தாலும் தூக்கத்தை போடுறது, இப்படி செய்யக்கூடாது. எங்களை பொறுத்த அளவுல அது சாதாரண விஷயமா நாங்க யோசிக்கிறோம். அவங்களோட உள்ளங்கள் வாதிக்குது பாத்தீங்களா? ஒரு இணக்கத்தை கொண்டு வரதுக்கு அது தடையா நிக்குது பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். பல்வின சமுதாயங்களோடு வாழுகின்ற நேரத்தில் எங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அவர்கள் உற்று நோக்குறாங்க. அவங்க வந்து இவனுடைய கவலத்தனத்தை யோசிக்க மாட்டாங்க, இவன் யாரு தூங்கினானோ அவனுடைய சோம்பேறித்தனத்தை யோசிக்க மாட்டாங்க. மார்க்கம் இப்படிதான் சொல்லுதோ என்றுதான் பார்ப்பாங்க. அப்ப நாங்க மிச்சம் கவனமாக எங்களுடைய சமுதாயத்துக்கு இது ஒரு ஆலோசனையாக அவர் சார்பாக நான் முன்வைக்கிறேன். நீங்க பஸ்ல போறீங்க, எங்க போனாலும் மத குருமார்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவர்களை நாங்கள் வணங்கக்கூடாது, அவர்களை வந்து நாங்க சிரம் பண்ணியக்கூடாது, அவர்களை வந்து நாங்க பூஜிக்கப்பட்ட நிலையில நாங்க கருதக்கூடாது. என்றாலும் மனிதர்கள் என்ற வகையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அது கேள்வி அல்ல, அவருடைய ஆலோசனை. அதை முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்கணும். இது மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயத்துல கவனமா நடந்துக்கங்க. கேள்விகளுக்கு வருவோம். முதலாவது என்ன கேட்டாருன்னா, நாங்க முஸ்லீம்கள் அதிகமா வாழ்ற, பௌத்த மக்கள் சிறுபான்மையா வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்க வாழ்றோம். இந்த தெருவுக்கு வந்தாலும் சரி, நான் கடமையாற்றக்கூடிய விஹாரைக்கு இஸ்லாமாபாத் என்று பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனாலும் சரி, குப்பை கூலங்களால நிறைஞ்சு கிடக்குது. முஸ்லீம்கள் எங்கதான் வாழ்ந்தாலும் இப்படிதான் குப்பையா கொட்டுறீங்களா? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு வழிமுறை இல்லையா? அதை வீட்டில் புதைக்கலாம் அல்லது எரிச்சு போடலாம், ஏதாவது ஒரு முறையில அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணலாம். இது ஒண்ணுமே பண்ணாம குப்பையா நீங்க கொட்டிட்டு போறீங்களே, இது எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துது. ஆரோக்கியா பரமா லாபா, சுத்தம் சுகாதாரத்தை தரும் பௌத்த மதத்துடைய அடிப்படையான போதனையாக இருக்கிறது. அதை கூட நாங்க வந்து எதுக்கு சொல்றோம்? ஆரோக்கியத்துக்காக சொல்றோம், உங்களை பகைக்கிறதுக்காக சொல்லல. ஆரோக்கியம் வரும், உடல் நலம் வரும், அது உங்களுக்கும் தான் எனக்கும் தான். நீங்க குப்பையை போட்டா பௌத்த மதத்தை மட்டுமா அது தாக்கும், முஸ்லீமுக்கு வந்து அதனால கேடு வராதா? அப்ப இதை வந்து ஏன் இதை நெறிமுறைப்படுத்துறீங்கல்ல என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த அமைப்பினூடாக சரி, இதை வந்து மக்களுக்கு அறிவுறுத்துங்க, மக்களுக்கு வந்து புரிந்துணர்வு ஏற்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ஒரு அழகிய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தளவுல இந்த தூய்மையான விஷயங்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கிறது. இஸ்லாம் பார்க்கிற அளவுக்கு வேற மதங்கள் பார்க்குமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு இஸ்லாத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது தூய்மைய. அத்தஹூர் நிஸ்புல் ஈமான், தூய்மை என்பது ஈமான்ட பாதி. பயான்கள்ல கேட்கிறோமா இல்லையா? முஸ்லிம்கள் நாங்க எப்படி கேட்கிறோம்? பயான்கள்ல, உபதேசங்கள்ல, தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் பாதி. நீங்க அல்லாஹ்வை நம்பினீங்கன்னு சொன்னா, மறுமையினால நம்பினீங்கன்னு சொன்னா, இன்னும் பல அம்சங்களை நாங்க நம்பணும். முஸ்லிம்கள் மன ரீதியாக நம்புகிறோம். இந்த நம்பக்கூடிய விஷயங்கள்ல 50% எதுல கம்ப்ளீட் ஆகுது? தூய்மையில தான் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அவர் முழுக்க முழுக்க அவர் அழுக்கு நிறைந்த ஆடைகளுடன் வருகிறார், காட்சி அளிக்கிறார். அவருடைய வீட்டை பார்த்தா, அங்க பார்த்தா பிகான் கோப்பை எல்லாமே ஊடு முழுக்க, உடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஊடு முழுக்க, எல்லா குப்பை கூலங்களும் சவான்லையும் வந்து என்ன செய்யும், இவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. சகன்ல திங்கிற சகன்லையும் குப்பைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய இஸ்தோப்புக்கு போனா அங்கேயும் அப்படிதான் இருக்குது, அறைக்கு போனா அங்கேயும் அப்படிதான் இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தா முஸ்லிம் என்ற இறை நம்பிக்கை என்ற வட்டாரத்துல 50% இழந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
எப்படி பாக்குது இஸ்லாம்? நீங்க முஸ்லிமா சொல்லலாம், பாரம்பரியத்தை பேசலாம், அப்துல் காதர்னு சொல்லலாம், அப்துல்லா ஜீலானி என்று பேர் வைக்கலாம். ஆனா என்ன வராது? நம்பிக்கையில் 50% டிலீட் ஆகிரும். எப்ப சுத்தம் இல்லாம போச்சுன்னு சொன்னா. இஸ்லாம் எப்படி சுத்தத்தை வலியுறுத்துது, எப்படி பாக்குது? ஒவ்வொரு நாளும் 5 தடவை ஒரு முஸ்லிம் தொலை கடமைப்பட்டிருக்கிறார். இறைவனை நினைவுபடுத்துவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். வரக்கூடிய பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் எப்படி வர சொல்றாங்க நபிகள் நாயகம்? உலு செய்தவர்களாக வாங்கள். உலு செய்தவர்கள் என்றா அங்க சுத்தி செய்தவர்களாக, முகத்தைய கைய கால இதெல்லாம் கழுவிட்டு தான் நீங்க பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படி என்று இஸ்லாம் சொல்லுது. உங்களோட உடல் ரீதியாக நீங்க வேர்க்க விறுவிறுக்க என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலுக்கு வந்து தொலையக்கூடாது. அடுத்தவன் இருப்பான் பக்கத்துல, பலரோட சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒன்றா நின்று இறைவனை வணங்க வேண்டும். அப்ப 5 தடவை ஒரு நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? அங்க சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க வெங்காயத்தை பூண்டை சாப்பிட்டுட்டு வந்துடாதீங்க பச்சையா. ஏன் பச்சையா சாப்பிட்டு வர வேணான்றாங்க? நீங்க சாப்பிட்டு வந்து வைங்க, அதுல கமகமண்டு வருமே, அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வானவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இறை அருளை தொழுகின்ற நேரத்தில் கொண்டு வந்து எங்களிடம் சேமிப்பார்களே, எங்களிடம் தருவார்களே, அவர்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கிறது. எனவே பூண்டுகளை சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதீர்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சுத்தத்தை மெயின்டைன் பண்றாங்கன்னு பாருங்க. பள்ளிவாசல்ல காரி துப்பி இருக்கிறார் ஒருவர். அந்த காரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலேயே சுத்தம் செய்யறாங்க. பொது இடம், பொதுமக்கள் ஒன்று கூடுற இடம், இறை இல்லம், இதுல போய் இப்படி நாசகரமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்களே. சில பள்ளிவாசல்களுக்கு போனா புதிய ட்ரெஸ்ஸோட உட்கார முடியாது. பாய பார்த்தா அந்த பாயில இருக்கிற ட்ரெஸ் அப்படி புதிய ட்ரெஸ்ல ஒட்டிடும். பொதுவா வெள்ளை ஷர்ட் சார உடுக்கிறதுக்கு விரும்புவாங்க நாட்டு பகுதியில் உள்ள சகோதரர்கள். அது ஒரு மரியாதையா கூட இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட்டா வந்தா, ஒயிட் அண்ட் ஒயிட்டா போயிட்டு ஒரு பள்ளிவாசல் பாயில உட்கார்ந்து எழும்ப சொல்லுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுதா இல்லையா? மாறுது. அப்ப சுத்தம் இல்ல, பள்ளிவாசல் மெயின்டெனன்ஸ்ல சுத்தம் இல்லாத நிலையை பார்க்கிறோம்.